சரவணபவ. வெற்றிவேல் வீரவேல், வேலும் மயிலும் சேவலும் துணை. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். பிரம்மன் எழுதிய உங்கள் தலைவிதியை மாற்றி எழுதி ராஜ வாழ்க்கை தரும் தைப்பூச விரதம் 2026 48 நாட்கள் மற்றும் 21 நாட்கள் விரதம் இருக்கும் முறை, நிறைவு முறை, விரதம் ஆரம்பம் மற்றும் முடிவு தேதி, விரத நாளில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும், 48 நாளும் எந்த உணவு சாப்பிடணும், அசைவம் சாப்பிடலாமா, பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் எப்படி விரதம் கடைபிடிப்பது. தைப்பூசம் வருவதற்கு முன்பாகவே 48 நாட்கள் முருகனுக்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும். 2026 ஆண்டுக்கான தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது. தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியை தான் நாம தைப்பூசமா கொண்டாடுவோம். இந்த தைப்பூசத்துக்கு முன்பாகவே விரதம் துவங்கணும் அப்படின்னா எந்த நாள்ல இருந்து விரதம் இருந்தா 48 நாள் நிறைவு செய்ய முடியும். இல்லைன்னா 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாள் விரதத்தை எப்படி மேற்கொள்வது, எந்த நாள்ல விரதம் தொடங்குவது, விரத நாட்கள்ல என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும், என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது, அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால பதிவை முழுவதுமா பாருங்க. அப்பதான் முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. பொதுவா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், தைப்பூச விரதம் உகந்த விரதமா சொல்லப்படுது. இதுல தைப்பூச விரதம் 48 நாட்கள் இருப்பாங்க. நினைத்தது நடக்க முருகப்பெருமானை நினைத்து 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்கும்போது நாம் சில விஷயங்களை கட்டாயமா கடைபிடிக்கணும். நீங்க தைப்பூச விரதம் 2026 ஆண்டு 48 நாள் இருக்க போறீங்க அப்படின்னா இங்க சொல்லக்கூடிய இந்த தேதிகளை மறக்காம குறிச்சு வச்சுக்கிறீங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களால மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு விரத நாள் தான் தைப்பூச திருநாள். தைப்பூச திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுக்கிறது, அலகு குத்துவது, காவடி ஏந்தி வர்றது, இந்த மாதிரி பலவிதமான நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு காவடி சுமந்து போனா நடக்காத காரியங்களை கூட நடத்தி விடுவார் முருகன் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. கலியுகத்தோட கண்கண்ட கடவுளா பக்தர்களால போற்றப்படும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்கள்ல ஒண்ணுதான் இந்த தைப்பூச விரதம். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளதான் நாம தைப்பூச திருநாளா கொண்டாடுறோம். முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்ல ஒண்ணு காவடி எடுக்கிறது. இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனிமலை. இந்த பழனிமலையில தான் மிக முக்கிய விழாவா இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுது. தைப்பூசத்துக்கும் பழனிமலைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. சிவபெருமானை போல் அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் இந்த தைப்பூச திருநாள். தைப்பூசம் அப்படின்றது முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதையும் பழனிமலையில் ஞான பலம் கிடைக்காமல் கோபித்து இருந்ததை நினைவூட்டுவதாகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தமிழ் திருவிழா. முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் பழனிமலையில் தோன்றிய நாளும் இந்த தைப்பூச திருநாள்ல தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமான வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்தா வறுமை நீங்கி செல்வம் பெருகும், தீமைகள் ஒளியும், தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும், நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். காவடி எடுத்தல் இந்த மாதிரியான நேர்த்திக்கடங்களை நிறைவேற்றவும் ஏற்ற நாளா இந்த தைப்பூச திருநாள் சொல்லப்படுது. பொதுவா தைப்பூசத்துக்கு 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது வழக்கம். 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாட்கள் விரதம் இருந்து வழிபடலாம். அதுவும் முடியாதவர்கள் தைப்பூசத்தன்று மட்டுமாவது விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. பொதுவா முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க 2 முறையில விரதம் இருப்பாங்க. ஒன்னு மாலை போட்டு விரதம் இருப்பாங்க, இன்னொன்னு காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. இதுல ஐப்பசி மாதம் வரும் கந்த சஷ்டி விழாவில் காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. தைப்பூசம் பங்குனி உத்திரத்துக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க. தைப்பூசத்துக்கு மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு போய் முருகப்பெருமான வழிபாடு செய்யறத நிறைய பக்தர்கள் வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படி 48 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த நாளில் தைப்பூச விரதத்தை தொடங்கணும், எந்த தினத்துல விரதத்தை முடிக்கணும், அதை பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். 48 நாள் விரதம் இருக்கிறவங்க விரதத்தை டிசம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது நாளைய தினம் நீங்கள் விரதத்தை தொடங்குனீங்க அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு நமக்கு 48 நாள் விரதம் நிறைவடையும். 48 நாள் விரதம் இருக்க முடியாது, 21 நாள் தான் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா
வரக்கூடிய ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த விரதத்தை வந்து துவங்கினா தைப்பூசத்தன்னைக்கு நமக்கு 21 நாள் விரதம் வந்து நிறைவு பெறும். விரதம் இருக்கிறவங்க இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும்? இப்போ நாம மாலை போட்டு விரதம் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க ஐயப்ப பக்தர்கள் எப்படி மாலை அணிந்து முழு கட்டுப்பாட்டோடு விரதம் இருக்கிறாங்களோ அதன்படி விரதத்தை வந்து கடைபிடிச்சிக்கலாம். மாலை போடாம விரதம் மட்டும் கடைபிடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னா அப்படின்னா அந்த மாதிரி வந்து கிடையாது. தினமும் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகன் கோவிலுக்கு போய் முருகனை சுற்றி வந்து அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி பிரசாதம் செய்து நெய்வேத்தியம் வைத்து இப்படியெல்லாம் விரதம் இருந்தாதான் பலன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் இல்லை. உங்களால் இது எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம். இது எல்லாம் செய்தாலும் மிகவும் வந்து சிறப்பு தான், அதில் தவறு வந்து கிடையாது. ஆனால் தினமுமே நாங்கள் வேலைக்கு போகிறோம், குழந்தைகளை வந்து பார்க்கணும், இதுக்கெல்லாம் நேரம் வந்து கிடையாது, இவ்வளவு விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 48 நாளும் வீட்டை வந்து சுத்தபத்தமாக வந்து வச்சுருங்க. நீங்களும் சுத்தமாக வந்துட்டு இருக்கணும். உடம்புக்கு மட்டும் குளித்தால் கூட போதுமானது. வாரத்தில் ஒரு 2 நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தலைக்கு குளித்தால் வந்து போதும். ஆனால் இந்த 48 நாளும் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த 48 நாளும் நீங்கள் அசைவம் சாப்பிட்றத வந்து தவிர்த்திடணும். அனாவசியமான வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது. மனதில் வஞ்சகம் வந்து இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் மீது பொறாமை குணம் வந்து இருக்கக்கூடாது. பேச்சில் சாந்தம் வந்து இருக்கணும். தினமும் வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி திருநீறு பூசி உங்களுடைய அன்றாட வேலையை நீங்க வந்து துவங்கிக்கலாம். உங்களுடைய விரதமும் இந்த முறையில் வந்து துவங்கிடும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வழிபாடு வந்து செய்யுங்க. வேலை இல்லாம ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் முருகா முருகா அப்படின்னு முருகனுடைய நாமத்தை வந்து சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்படி எளிமையான முறையில் நீங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். அதாவது மாலை அணியாம விரதம் இருக்கிறவங்க இந்த முறையில் நீங்க விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். தினமுமே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை பார்த்தாலே வந்து போதும். அதே போல உங்களால் முடிகிற பட்சத்தில் தினமும் ஒரு நெய்வேத்தியம் வந்து படைக்கலாம். தினமும் ஒரு பூ வந்து வைங்க. இவ்வளவுதாங்க வழிபாடு. விரதமும் வந்து இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானுடைய இந்த 48 நாள் விரதத்தை நீங்கள் வந்து கடைபிடிச்சிக்கலாம். தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான தரிசனம் செய்து நீங்கள் இந்த விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீத நாட்களை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த விரதத்தை நீங்கள் முறையாக கடைபிடிச்சாலே வந்து போதும். முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையோட மீத நாட்களோடு உங்களோடு வாழ்க்கையில் வந்து பயணிப்பார். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை முருகப்பெருமானே வந்து ஏற்றுப்பார். இப்போ பெண்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், மாதவிடாய் நாட்களில் என்ன செய்யறது, மாதவிடாய் நாட்களில் விரதம் வந்து கடைபிடிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டு இருக்கும். நீங்கள் மாதவிடாய் வரக்கூடிய அந்த பீரியட் ஸ்டேயில் கூட நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் வந்து இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. எப்போதும் போல நீங்கள் விரதம் வந்து இருந்துக்கிறங்க. பூஜை அறைக்கு வந்து போக வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களால் நீங்கள் பூஜை செய்ய வச்சுக்கலாம். முருகப்பெருமானுடைய நாமத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே மனதுக்குள்ளே வந்து உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் விரதத்தை தொடர்வதில்லை. எந்த ஒரு தடையும் வந்து கிடையாது. நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வருட தைப்பூசத்துக்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா 48 நாள் வந்து விரதம் இருங்க. முடியாதவர்கள் 21 நாள் இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து பாருங்க. நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக வந்து கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த விரதத்தை நாம எளிய முறையில் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்ற தகவல் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து விரதத்தை நாம எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி தொடங்கணும், முதல் நாள் எப்படி தொடங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய முதல் நாள் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவத்துக்கு முன்பாக விளக்கேற்றி உங்கள் வேண்டுதல், அதாவது எதற்காக இந்த விரதத்தை வந்து நீங்கள் தொடங்குறீங்களோ அந்த வேண்டுதல் எதுவோ அதை வந்து முருகப்பெருமானுக்கிட்ட கூறி உங்கள் வழிபாடு வந்து வச்சுக்கிறீங்க. முருகனுக்கு உகந்த மஞ்சள் சிவப்பு நிற பூக்கள் கொண்டு அலங்கரித்து பாலில் தேன் கலந்து நைவேத்தியமாக வந்து படைக்கணும். அதே போல் அந்த முதல் நாள் மட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடிஞ்சால் வழிபாடு வந்து செய்யணும். காலையிலும் மாலை நேரத்திலும் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னாலும் தவறு கிடையாது. உங்கள் மனமேதான் கோவில். உங்கள் மனத்திலேயே முருகப்பெருமான் கண்டிப்பாக வந்து குடிக்கொன்றுவார். உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. மனதில் நல்ல எண்ணங்களோடும் முருகப்பெருமான்
முருகப்பெருமானின் மீது தூய அன்போடும் இந்த விரதத்தை வந்து நீங்கள் கடைபிடித்தாலே போதும். இந்த 48 நாட்களும் காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் முருகனுக்கு உகந்த பதிகங்களை நாம் பாராயணம் வந்து செய்யலாம். நேரம் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும், வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த 48 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் தொடர்ந்து வந்து படிக்கலாம், வேல்மாறல் வந்து படிக்கலாம், கந்த குரு கவசம் வந்து படிக்கலாம், பகை கடிதல் அப்படின்னு முருகனுடைய பதிகங்கள் அனைத்தையுமே வந்து படிக்கலாம். குறிப்பாக திருப்புகள் வந்து படிக்கலாம். உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப திருப்புகள் வந்துட்டு இருக்குது. அந்த திருப்புகளில் உங்கள் தேவை எதுவோ அந்த தேவை வந்து நிறைவேறணும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்புகளை மட்டும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அந்த திருப்புகளை மட்டுமாவது இந்த 48 நாளும் தொடர்ந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்க. 48 நாள் நீங்கள் விரதம் வந்து நிறைவு பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி வச்சிருப்பார். நோய் நொடியோடு இருக்கிறவங்க, நோய் குணமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சண்முக கவசத்தை வந்து படிங்க. குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க குழந்தை வரத்துக்காக திருப்புகள் இருக்குது, அந்த திருப்புகளை நீங்கள் பாராயணம் செய்யலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்கான திருப்புகள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன். அந்த திருப்புகளை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக அடுத்த வருட தைப்பூசத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கும். அடுத்ததாக இந்த நாளில் நாம் சர்க்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவப்படத்துக்கு முன்பாக காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் ஷட்கோண கோலமிட்டு ஷட்கோண தீபம் ஏற்றி 108 முறை ஓம் சரவண பவ அப்படின்னு மந்திரத்தை சொல்லி வழிபட்டு பாருங்கள். நிச்சயமா இந்த 48 நாட்களில் முருகப்பெருமான் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயம் வந்து காட்சி கொடுப்பார். அடுத்ததா இந்த 48 நாட்களும் எந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. விரதம் கடைபிடிக்கிறவங்க இந்த 48 நாளில் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி 48 நாட்களும் ஏதாவது ஒருவேளை உணவு சாப்பிடாம விரதம் வந்து இருக்கலாம். ஒருவேளை உணவை மட்டும் தவிர்த்து நாம் விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். இப்போ காலையில் விரதம் இருக்க நினைக்கிறவங்க முருகனுக்கு படைத்த நைவேத்தியத்தை வந்து சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து தொடங்கலாம். இரவு விரதத்தை கடைபிடிக்க நினைக்கிறவங்க பால் பழம் மட்டும் வந்து சாப்பிட்டுக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவர்களும் ஒருவேளை உணவை தவிர்த்தா மயக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்களும் 3 வேளையும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிக்கலாம். 3 வேளையும் உணவு எடுத்துக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. இப்போ கடைசி நாள் எப்படி இந்த விரதத்தை வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் வருது. அன்றைய தினம்தான் நாம் முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு விரதத்தை வந்து நிறைவு பண்ணணும். அப்போ எப்படி விரதத்தை நிறைவு பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வழிபாடு செய்து விரதத்தை வந்து நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் படைத்து நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். பால் பழம் படைத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இப்போது நீங்கள் ஃபுல்லாக வந்து படையல் போட்டு நீங்கள் விரதம் வந்து நிறைவு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த முறையிலும் நீங்கள் விரதம் வந்து நிறைவு பண்ணிக்கலாம். உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற விரதத்தை வந்து தேர்வு செய்வது வந்து நல்லது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வந்து வரைய முடியும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியும். உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குது, என்னால் விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த விரதத்தை வந்து தொடர்ந்து செய்யுங்க. மனமும் உடலும் சுத்தமாக இருக்கணும். எப்பயுமே நாம் முருக சிந்தனையோடு இருக்கணும். அது மட்டும்தான் அந்த விரதத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள். மற்றபடி பெரிய கட்டுப்பாடுகள் வந்து கிடையாது. அதனால் தாராளமாக அனைவருமே இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். அவரவர் தேவைக்கேற்ப அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப முருகப்பெருமானுடைய இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து அனைவருமே முருகனுடைய அருளை வந்து பெற்று வாழ்க்கையில் பெற வேண்டிய அத்துணை வளங்களையும் நலங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.